இன்னைக்கு நாம ஜெபம் பண்றோம், காலையில் எழுந்திருக்கிறோம். ஆனால் தேவனோடு கூட தனித்திருக்கிற ஒரு அனுபவம் இருக்கிறதா? தேவனுக்குன்னு ஒரு தனி டைம் நம்ம கிட்ட இருக்குதா? அந்த தனி டைம் தான் நீங்க செய்ய வேண்டிய ரெண்டாவது முக்கியமான காரியம். ஃபர்ஸ்ட் ஏர்லி மார்னிங் எழுந்திரிக்கணும். ரெண்டாவது, யூ மஸ்ட் ஸ்பெண்ட் டைம் வித் காட். அந்த நேரத்தில் வேற யாரோடையும் உங்களுக்கு தொடர்பு இருக்கக்கூடாது, வேற யாரோடையுமே இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன, யாருமே வேண்டாமா? யாரும் வேண்டான்னு அர்த்தம் கிடையாது. அவங்க எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட நேரம் தேவனோடு இருக்கும்போது அவங்களுக்கு என்ன கிடையாது, நம்மகிட்ட இடம் கிடையாது. அது ஏர்லி மார்னிங் அப்படி ஒரு டைம் நீங்கள் கொடுத்துடணும். இன்னைக்கு இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை. நீங்கள் சொல்லிடலாம், நான் தனியாக தாங்க காலையில் எழுந்துச்சி ஜோம் பண்ணுறேன், நான் ரூமில் சாத்திப்பேன், யாருமே கிடையாது. யாருமே இல்லை, ஆனால் பக்கத்தில் ஒரு ஃபோனுன்னு ஒன்று இருக்கும். உங்கள் பக்கத்தில் என்ன இருக்குது? ஃபோன் இருக்குது. மனைவி ஒருத்தர் தான், பிள்ளைங்க 2 பேர், ஆனால் ஃபோனுக்குள்ள 1000 கான்டாக்ட் இருக்குது. 1000 கான்டாக்ட். இவங்க அத்தனை பேரும் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுவாங்க. எதுக்கு தான் கூப்பிட்டுமே, என்னவானா இருக்கட்டுமே. தேவனோடு கூட இருக்கிற நேரத்தை விட முக்கியமான நேரம் வேறு ஒன்று உலகத்தில் கிடையவே கிடையாது. அந்த தேவனுக்குன்னு ஒரு டைம் கொடுக்கணும்ல, டைம் ஏந்திரிச்சு அவருக்கு தனியாக ஸ்பெண்ட் பண்ணணும்ல, அவர் கூட உட்காரணும்ல. இன்னைக்கு இருக்குதா? அந்த தனித்திருக்கிற ஒரு அனுபவம் இருக்குதா? குடும்ப ஜபம் இருக்கு, அதுவே இல்லை, இருக்குன்னு நான் நம்புறேன். குடும்ப ஜபம் இருக்கு, கூடி வந்து ஆராதிக்கிறது ஒரு காங்கிரிகேஷன் இருக்கு. ஆனால் தேவனோடு கூட தனித்திருக்கிற ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்கா? அமெரிக்காவினுடைய த சக்சஸ்ஃபுல் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா ஆப்ரஹாம் லிங்கன். இவர் தான் இருக்கிறதுலே மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் பிரசிடென்ட். இவர் தான் அமெரிக்காவை வந்து ஒரு ரைட் பாதைக்கு வடிவமைச்சவர். ஆனால் இவர் தேவ மனுஷன், நல்ல ஆண்டவரை தேடுற ஒரு மனுஷன், பைபிள் வாசிக்கிற மனுஷன். ஒரு நாள் ஒரு பெரிய பணக்காரர், அந்த அமெரிக்காவில் இருக்கிற மில்லியனர், அவர் என்ன பண்ணுறாரு, இவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்குறாரு. இந்த மாதிரி உங்களை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. ஆப்ரஹாம் லிங்கனுக்கு வந்து த மோஸ்ட் பிஸியஸ்ட் பிரசிடென்ட். ஏன்னா அவர் அப்போ தான் அமெரிக்காவே வடிவமைக்கிறாங்க. அங்கே வெளிநாட்டுக்காரங்க அவங்க இவங்க பிஸியாக இருக்கிறார். இந்த மனுஷனுக்கு டைமே கொடுக்க முடியல. இந்த மனுஷனும் அப்ரோச் பண்ணி கடைசியில் ஒரு நாள், ஐயா ஏதாவது ஒரு 1/2 மணி நேரம் கொடுங்கயா அப்படின்னு. கடைசியில் பிரசிடென்ட் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வருது, நீங்கள் காலையில் 5 மணிக்கு வாங்க, பிரசிடென்ட் கூப்பிடுறாரு, 5 o'clock அப்பாயின்மெண்ட். அமெரிக்காவில் 5 மணி குளிருங்கிறது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். பெங்களூரை விட ஒரு 4 மடங்கு அதிகமாக இருக்கும். ஆனாலும் அந்த மனுஷன் சரி 5 மணிக்கு, ஆனால் பிரசிடென்ட் நம்மளை 5 மணிக்கு கூப்பிட்றாரே அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்ட்டை பார்க்க பிரசிடென்ட் ஆஃபீஸுக்கு போயிட்டார், ஜனாதிபதி ஆஃபீஸுக்கு போயிட்டார். போய் அந்த ஜனாதிபதி ஆஃபீஸில் முன்னாடி உட்காரார், சேரில் உட்காந்தா உள்ள ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கிறார். இந்த மனுஷனுக்கு ஷாக். நம்மளே 5 மணிக்கு வந்திருக்கிறோம், யாரோ ஒருத்தருக்கு 4:30 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கிறார், அவர் வந்து 5 மணி வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்ட்டு. சரியா 5 மணி உள்ளேருந்து பெல் அடிக்கிறார், உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி. இவர் வெயிட் பண்ணுறார், உள்ளே போல, திருப்பி பெல் அடிக்கிறார், உள்ளே வாங்க அப்படின்னு. உள்ளே போய் கதவை திறந்துட்டு இப்படி பார்க்குறாரு. உடனே லிங்கன் கேட்டாராம், என்ன பார்க்குறீங்க அப்படின்னு. இல்லை, நீங்கள் ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தீங்க, அவர் வெளியே வரட்டும் தான் நான் வெயிட் பண்ணேன், அதான் நான் வேறு ஏதாவது டோர் இருக்கா, இப்படி போயிட்டாரான்னு பார்க்குறேன் அப்படின்னு. இப்போ ஆபிரகாம் லிங்கன் சொன்னாராம், நான் மனுஷங்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி தேவனோடு கூட தனித்திருப்பது என்னுடைய வேலை. டெய்லி ஃபஸ்ட்டு நான் ஆண்டவர்கிட்ட தான் பேசுவேன், அதுக்கப்புறம் தான் நான் மனுஷங்கிட்ட பேசுவேன். இன்றைக்கி உங்களுக்கு 5 மணிக்கு அப்பாயின்மெண்ட்டு, அதனால் நான் மார்னிங் ஒரு 4 o'clockலாம் எழுந்திரிச்சு நான் ரெடி ஆகி ஒரு 1 hour ஆண்டவர்கிட்ட பேசிட்டேன். ஏன்னா ஆண்டவர்கிட்ட பேசாமல் நான் மனுஷங்கிட்ட பேச மாட்டேன். யோசித்து பாருங்க, ஒரு அமெரிக்க ஜனாதிபதியே அவ்வளோ பிஸி ஷெட்யூல்ல தேவனோடு கூட தனித்திருக்கணும் என்று விரும்பும் போது நீங்கள் நானும் யாரு? நீங்கள் நானும் என்ன அப்படி செஞ்சிட்டோம்? வேலை இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. இயேசுநாதர் கூட சாயங்காலம் வரைக்கும் இருந்தார். இருட்டோட எழுந்திருந்து ஒரு தனியான வனாந்தரமான இடத்திற்கு போனார். ஈசாக்கு சாயங்கால வேளையில தியானம் பண்ணும்படி வெளியில் போயிருந்தான். எல்லாரையும் விட்டுட்டு எல்லாம் ரிலாக்ஸ் ஆகி மொத்தத்தையும் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு தேவனோடு கூட தனித்திருக்கணும், ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்துருக்கணும். அப்பதான் அவர் என்ன சொல்றாருன்னு உங்களுக்கு கேட்கும். பல நேரங்களில் நீங்கள் போய் உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட நீங்க தான் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, ஆண்டவர் பேசுனதை கேட்டீங்களா? இந்த வசனம் என்ன சொல்லுது? ஏசாயா 50:4, கற்றுக்கொள்ளுகிறவனை போல நான் கேட்கும்படி என் செவிகளை கவனிக்க செய்கிறார். அவர் பேசுறாரா, இயேசு கேட்கிறாராம். ஆனா இங்க பெரும்பாலும் என்ன நடக்குது? நாம பேசுறோம், தேவன் கேட்கிறார். ஏன்? நம்மளை பத்தி ஆண்டவருக்கு தெரியாதா?
நம்மளை பற்றி எல்லாம் அவருக்கு தெரியும். சரி, நீங்கள் கேட்கறதா கூட இருக்கட்டும். எப்போ பார்த்தாலும் நீங்களே கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே, எப்போ தேவன் உங்ககிட்ட பேசினார்? எப்போ தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்டீங்க? அதுக்கான நேரத்தையோ அதுக்கான இடத்தையோ கொடுத்தீங்களா? இப்போ பாருங்க, ஒரு பிஸியான ரோடு இருக்கு, மார்க்கெட் ரோட். ஒரு 50 அடியில இருந்து உங்கள் கணவரோ அல்லது சொந்தக்காரங்களோ ஒன்று சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க தெரியுமா? ஒன்றுமே கேட்கல. ஏன்னா சுற்றி அவ்வளோ சவுண்ட் இருக்குது, ஒன்றுமே என்ன செய்யலை, கேட்கல. சில நேரத்தில் பாருங்க, ஃபோன் வரும், அந்த பேசுகிறவர் சைடு யாரும் ஹார்ன் அடிச்சுட்டு இருப்பாங்க. உங்களுக்கு இந்த அவர் பேசுறது கேட்காது. எது கேட்கும்? ஹார்ன் சவுண்ட் கேட்கும். நீங்கள் சொல்லுவீங்க, அந்த ஹார்ன் சவுண்ட் ரொம்ப இருக்குது, நீங்கள் பேசுறது என்ன செய்ய மாட்டேங்குது, கேட்க மாட்டேங்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கிருந்து பேசுறவருது உங்களுக்கு கேட்கணும்னா உங்களை சுற்றி என்னவா இருக்கணும்? அமைதியாக இருக்கணும். 2 பேர் மட்டும் பேசணும். அதுதான் தனித்திருக்கிற இடம். நீங்களும் தேவனும் தனியாக இருந்தால் மட்டும்தான் தேவன் பேசுறது உங்களுக்கு கேட்கும். அவர் உங்கள் லைஃப்பில் என்ன வச்சிருக்கிறாரு, எவ்வளோ விஷயத்துக்கு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க, எவ்வளோ விஷயத்தில் நீங்கள் தப்பாக முடிவெடுக்கிறீங்க. அது உலக பிரகாரமான வேலையாகவே இருக்கட்டும். இந்த வேலைக்கு போகலாமா வேணாமா, இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமா, அல்லது இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாமா வேணாமா, இல்லை இந்த படிப்பு படிக்கலாமா வேணாமா, வீட்டு இந்த இடம் வாங்கலாமா வேணாமா, வெளிநாட்டுக்கு போகலாமா வேணாமா, எவ்வளோ உங்கள் லைஃப்பில் இருக்குது, எவ்வளோ கன்ஃபியூஷன். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா? ஒரு சிம்பிள் வேலை செய்யறதுக்கு பதிலாக ரொம்ப காம்ப்ளிகேட் ஆக்கிக்கிறீங்க. எப்படி காம்ப்ளிகேட் ஆக்கிக்கிறீங்க? காலையில் எழுந்திருச்சு இருட்டோட தேவனோடு தனித்திருக்கிற அதுக்கு போனீங்கன்னா, பேசுகிறவனுக்கு திருப்பி பதில் கொடுக்கிற தேவன் தான் நம்முடைய ஆண்டவர். அவர் மறு உத்தரவு கொடுக்கிறவர். உங்க வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றுக்கும் கர்த்தர் பதில் கொடுப்பார். அந்த ஜெபத்தை நீங்க ஏன் தேவன்கிட்ட போய் தனியா கேட்கக்கூடாது? ஆண்டவர்கிட்ட உட்காந்து ஏன் இதுக்கான பதில் என்ன ஆண்டவர்னு கேட்கக்கூடாது? ஒவ்வொரு விஷயத்துக்கு நீங்க கேட்கலாம். நான் உங்களுக்கு சொல்றேன், ஒவ்வொரு விஷயத்துக்கு நீங்க கேட்கலாம். நான் என் அனுபவத்தில் சொல்றேன், ஆண்டவரோடு கூட எனக்கு இருக்கிற அந்த தொடர்பை வச்சு நான் சொல்றேன். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பதில் கொடுக்கிற தேவன் அவர். சிம்பிள் விஷயத்துக்கு உங்களுக்கும் எனக்கு வேணா அது ரொம்ப சிம்பிளா தெரியும். ஆனா கர்த்தரை பொறுத்த வரைக்கும் அது என் பிள்ளைகள் கேட்குது. ஒரு தகப்பன் ஸ்தானத்திலிருந்து ஆண்டவர் அதை செய்வார். கேட்கிற கேள்விக்கு பதில் கொடுப்பார். நீங்க போங்க, முதல்ல ஆண்டவரோட தனித்திருக்கணுங்கிறதான ஒரு சுபாவத்துக்கு வாங்க. நீங்க தான் உங்க பிள்ளைகளுக்காக உபவாசம் இருக்கணும். நீங்க தான் உங்க காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்படி பண்ணி உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு, எனக்கு சரியாவே புரியல, ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும்னா ஊழியக்காரங்கிட்ட வரலாம். ஊழியக்காரனும் சேர்ந்து ஜெபம் பண்ணி இருவர் ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்திற்கு என் பிதாவினானது ஆகும்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷனை கொடுக்கலாம். நீங்க ஆண்டவர்கிட்ட உட்காரதில்ல, ஜெபம் பண்றதில்ல. நான் நேரடியாவே சொல்றேன், இங்க உட்கார்ந்துருக்கிறவங்களை எத்தனை பேர் எனக்கு தெரியாது. ஆனா பெரும்பான்மையானவர்கள் தேவன் பக்கம் உட்கார்றவங்க கிடையாது. காலையில டைம் ஸ்பெண்ட் பண்றவங்க கிடையாது. நல்லா 7 மணிக்கு எழுந்திருச்சு, 6:30 மணிக்கு எழுந்திருச்சு, 7:30 மணிக்கு அறக்க பறக்க கிளம்பி நீங்க சொல்ற வார்த்தை பிஸி பிஸி பிஸி. காலையில 5 மணிக்கு 4 மணிக்கு எழுந்திருச்சு நீ உட்கார்ந்து உங்க குடும்பத்தை நடத்தி பாருங்க. உங்க குடும்பம் ஏன் இப்படி ஒரு மோசமான கண்டிஷன்ல இருக்கு? உங்ககிட்ட பணம் இருக்கு, வீடு இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா குடும்பத்துல சமாதானம் இல்லை, குடும்பத்துல நிம்மதி இல்லை, பிள்ளைங்களை குறிச்ச பயம், வீட்டுல பயங்கரமான சண்டை. காரணம் என்ன? இதான், வேற ஒண்ணுமே கிடையாது. கணவனும் மனைவியும் காலையில உட்காரணும். கணவன் மட்டும் உட்கார்ந்தா பத்தாது, மனைவியும் உட்காரணும். இன்னைக்கு நடக்கிறது இல்லை. ஆனா கேட்டா சொல்றது, காலையில் எழுந்திரிக்கணும், பால் காய்ச்சணும், பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பணும், அவரை கேட்டா சொல்லணும் வேலைக்கு போகணும், இந்த டிராஃபிக்ல போறதுக்கு 1 hour ஆகும், போய் சம்பாதிக்கணும். எல்லாம் உண்மை. இவ்வளவு எதுக்காக? இத்தனை எதுக்காக? உங்களுக்கு கொடுத்த குடும்பத்தை, உங்களுக்கு கொடுத்த வாழ்க்கையை நல்லா நடத்துறதுக்கு. அதுக்கு பணம் மட்டும் பத்தாது, உங்க உழைப்பு மட்டும் பத்தாது. இதுக்கு மேல ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் அதை நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவருக்கான டைம் கொடுக்கணும், அவரோடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், தனியா உட்காரணும். சிலர் சொல்றாங்கல்ல, ஒரு பிள்ளைங்க சொன்னாங்க அவங்க அப்பா பத்தி, பயங்கர பிஸி எங்க அப்பா, இது வரைக்கும் எங்க அப்பா எதுக்குமே எங்க ஸ்கூலுக்கு வந்ததில்லைன்னாங்க. எதுக்குமே வந்ததில்லை, பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு வந்ததில்லை, ஸ்கூல் சேர்க்கும் போது வந்ததில்லை, ஃபீஸ் கட்ட வந்ததில்லை, எல்லாம் எங்க அம்மா தான் செய்வாங்க, எங்க அப்பா வந்ததே இல்லை. என்ன காரணம்? எங்க அப்பா பிஸி. பிஸி இருக்கட்டும், பிள்ளைங்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத பிஸி, வீட்டில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத பிஸி, அதையும் தாண்டி தேவனுக்கு டைம் கொடுக்க முடியாதவங்க. இது எப்படி காரணமே புரியல. தயவு செய்து ஒரு டைம் ஒதுக்குங்க, தேவனோடு கூட தனித்திருங்க, யாரையும் அந்த நேரத்தில் சேர்க்காதீங்க. உங்க போனெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. அந்த நேரத்தில் தேவனோட தொடர்பு இருக்கும் போது உலக தொடர்பு, தகவல் தொடர்பு எதுவும் அவசியம் கிடையாது. அந்த நேரத்தில் ஒரு SMS அடிக்கும்,
நல்ல ஜோம் பண்ணிகிட்டே இருப்பீங்க. பிசாசு என்ன பண்ணுவான் தெரியுமா? சம்பந்தம் இல்லாத ஆளை உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்ப சொல்லுவான். நேராக அந்த ஆளை அனுப்புவோம். நீங்கள் நல்லா ஆவியில் நிறைய ஜோம் பண்ணிட்டு இருப்பீங்க. டங்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும். ஆட்டோமேட்டிக்காக மலைக்கு மேலே போனவங்களை கீழே கூப்பிட்டு வந்துடும். கீழே கூப்பிட்டு வந்து எடுத்து பார்ப்பீங்க, என்ன மெசேஜ்? அதில் ஒன்றும் இருக்காது. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உங்களுக்கு அது தப்பாவும் தெரியாது. பிரைஸ் தி லார்ட், கர்த்தர் பேசுகிறார், அல்லேலூயா, சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். நல்ல ஆவியில மேலே போயிட்டே இருப்பீங்க. டங்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும். எடுத்து பார்ப்பீங்க, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும். ஏன்னா காலங்காத்தால எஸ்எம்எஸ் இந்த மாதிரி வசனம் அனுப்பத்துக்குன்னு ஒரு 100 பேர் இருக்கான் இல்லையா? அப்படி ஒரு ஆள் இருக்கு, ஒரு 100 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு அதை அனுப்பினாதான் அவங்களுக்கும் தூக்கம் வரும். இப்போ உங்களை மலையில ஏறவே விடாது. டங்கு டங்கு டங்குன்னு சவுண்டு கேட்க கேட்க ஏறி ஏறி இறங்கிக்கிட்டே இருப்பீங்க. இப்போ உங்களுக்கு அது பாவமாகவும் தெரியாது. ஏன்னா வந்ததெல்லாம் வசனம். கர்த்தர் பேசுறார், கர்த்தர் பேசுறார். கர்த்தர் எஸ்எம்எஸ்ல பேசுறதை விட நேரடியா பேசுவார், உங்களோடு கூட பேசுவார். கர்த்தருடைய சத்தம் கேட்கும். கர்த்தரோடு கூட போய் உட்கார்ற ஒரு அனுபவத்துக்கு வாங்க. அல்லேலூயா.